Praise the Lord. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களே, நம்மளாம் சந்தைக்கு போயிருக்கோம் இல்லைங்களா? சந்தைக்கு போயிருக்கிறோம், பேருந்து நிலையத்துக்கு, பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போயிருக்கிறோம், மருத்துவமனைக்கு போயிருக்கிறோம். இந்த இடத்துக்குலாம் போயிருக்கிறீங்க இல்லையா? என்ன பார்ப்பீங்க அந்த இடத்துலலாம்? மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. வெரி குட். அப்புறம் வேற என்ன இருக்கும்? கடைகள்லாம் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் இருப்பாங்க. ஃபஸ்ட் இதெல்லாம், அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பேருந்து நிலையத்தில் கூட்டமாக இருக்கிறாங்க, சந்தை வெளி போகும்பொழுதும் கூட்டமாக இருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு போகும்பொழுதும் கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. பிரியமானவர்களே, இந்த கூட்டங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம் மனதிற்குள்ளாக வருவது, இந்த ஹாஸ்பிட்டலெலாம் அந்த நோயாளிகள்லாம் படுக்க வச்சுட்டு ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பேருந்து நிலையத்தில் கூட்டமாக இருக்கிற ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடுவாங்க, ஒரு சிலர் ஓட முடியாது, சீட்டு பிடிக்கணும் அப்படி இப்படின்னு ஓடுவாங்க. ஐயோ வேகமாக ஓடுறாங்க, கீழே விழுந்துட போகிறாங்களே அப்படின்ட்டு நாம் நினைப்போம். சந்தைகளில் ஒரு சிலர்னால வாங்க முடியும், ஒரு சிலர் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில நம்ம உள்ளத்துக்குள்ளாக ஒரு ஏக்கம் ஏற்படும். அந்த மக்களை பார்க்கும் பொழுது பாவமா இருக்குது, என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும். இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே வகையான மக்கள் கூட்டத்தை பார்க்கின்றார். அவர் பார்ப்பதோடு நிற்காமல் அதிலிருந்து ஒரு படி தாண்டி செல்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். பிரியமானவர்களே, இரக்கத்திற்கும் பரிவுக்குமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. இரக்கம் என்பது நான் சொன்னது போல ஐயோ பாவம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு மட்டும் நினைப்பது இரக்கம். அதைவிட மேலாக இரண்டாவது படியாக அந்த துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தோடு மக்களாக ஒன்றிணைந்து வாழ்வதுதான் இரக்கம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கின்றோம், அது ஒரு பாட்டு கூட இருக்குது. அடிமை தனையில் இருந்து அன்று முன்னோரை அழைத்த தேவன் பாவ குழியில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளாக இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் யாவே இறைவனை நோக்கி, கடவுளே எங்களுக்கு மீட்பை தாரும், இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, எங்களுடைய துன்பத்தை நீ பார்க்க மாட்டீரா என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் கத்தி கூக்குரலிட்டார்கள். அவர்களுக்காக ஒரு மீட்பரை, ஒரு இறைவாக்கினரை இறைவன் மோசேவை தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பினார். அவர்களை அனுப்பியதோடு நாங்கள் அந்த பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்த பொழுது அவர்களோடு இருந்து அவர்களுடைய அந்த அடிமை தனையிலிருந்து அவர்களை மீட்டு வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்திலே அவர்களை அமர்த்தினார். இரண்டாம் வாசகத்திலே பவுல் எழுதினார், நேர்மையாளர் ஒருவருக்காக உயிரை கொடுப்பது நலமாக இருக்கும், ஆனால் பாவிகளாகிய நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார் என்று மிக அழகாக கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மீது பரிவு கொள்கின்றார். இந்த மக்கள் ஆயனில்லாத ஆடுகளை போல ஆடுகள் ஆயனில்லாமல் இருக்கின்றார்களே என்று அவர்களை பார்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இந்த மண்ணுலகிற்கு வந்து பாவ நிலையிலிருந்து நம் முன்னோர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் சிலுவை சாவை ஏற்று நமக்கு ஒரு மீட்பை பெற்று தந்திருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற நாம், அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணையிலே உட்கொள்கின்ற நாம், அந்த இயேசுவாக மாற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவாக மாற வேண்டும் என்றால் இயேசுடைய மனநிலை நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். பல்வேறு புனிதர்கள் மனிதர்களாக இருந்த பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். புனித
மாக்சிமில்லியன் கோல்பே அப்படின்ற ஒரு புனிதர் அந்த தொழுநோயாளர்களை கண்ட பொழுது, அவர்களுக்கு உதவி செய்த பொழுது, அந்த தொழுநோய் அவரையே பற்றி கொண்ட பொழுதும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை இந்த பணிக்காக அழைத்திருக்கின்றார், அந்த பணியை நான் ஏற்றிருக்கின்றேன் என்று மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். புனித அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். அந்த தெருவிலிருந்து தொழுநோயாளர்களை, ஏழை குழந்தைகளை, அனாதைகளை எல்லோரையும் அரவணைத்து இன்று ஒரு புனிதராக நமது முன்னிலையில் இருக்கின்றார். புனிதர்கள் அனைவரும் ஒரு மேதைகள், ஏதோ விண்ணிலிருந்து குதித்தவர்கள் அல்ல, மாறாக இந்த உலகிலே பிறந்து வாழ்ந்து இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர்கள் தான் ஒவ்வொரு புனிதர்களும். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும் அதிகாரத்தை அளிக்கின்றார். இந்த அதிகாரம் அடக்கி ஆள்வதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய இறை பிரசன்னம் தொடர்ந்து இந்த உலகிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். இது சீடர்களுக்கு மட்டும் கொடுத்த அழைப்பு அல்ல, திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்ட அழைப்பு. நான் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன், நான் இயேசுவாக மாற விளைகின்றேனா, இயேசுவை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேனா, பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதுதான் இன்றைய வழிபாடு. பிரியமானவர்களே, நமக்கு ஏற்படுகின்ற பல கவலைகள், பல துன்பங்கள், பல சோதனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் வாழ்விலே துன்பம் இல்லை, என் வாழ்விலே கவலைகள் இல்லை என்று யாராலையுமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த துன்பங்களை கண்டு நான் எப்படி கையாளுகின்றேன்? இந்த துன்பத்தின் வழியாக நான் இறைவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனமுவந்து இருக்கின்றேனா? இறைவன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து செயல்படுகின்றார் என்பதை நான் உறுதியோடு இருக்கின்றேனா? அல்லது இதையெல்லாம் நான் கண்ட பொழுது ஒரு துவண்டு போய் விடுகின்றேனா? என் வாழ்விலே கடவுள் இல்லை, என்னை பார்க்கவில்லை, என்னை அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்களே, இரக்கம் கொண்டவர்களாக, பரிவுள்ளம் கொண்டவர்களாக, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றவர்களாக நாளும் தொடர்ந்து வாழ இத்திருப்பணிகளை ஜெபிப்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்மையே நாம் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு இயேசுவே, இந்த புதிய வாரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய வார்த்தை வழிபாடின்படி நாங்களும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக மாற வாழ எங்களை உமது கருவியாக நீர் பயன்படுத்தும். இந்த வாரம் முழுவதையும் உம்பாதம் ஒப்படைக்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் இன்று உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம். உமது அருளை பெற வந்திருக்கின்றோம். எங்களை வெறுங்கையராய் சென்று விடாதபடிக்கு உமது தோழர்களுக்கு கட்டளையிட்டு உமது மேலான கருவியை எங்கள் ஒவ்வொரு மீதும் நீ தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நின்று